ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்தோனேஷியா விசிட் உலக அளவில் கவனம் பெற்றிருக்கு. நேத்தியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்தோனேஷியாவுடைய உச்சபட்ச விருதை பாரத பிரதமருக்கு அந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்தது. அதோட எப்படி இந்தோனேஷியாவுடைய பிரசிடென்ட் பாரத பிரதமரை நோக்கி சொன்ன கமெண்ட்ஸும் அவ்வளோ வைரலா பரவுச்சு. இந்தோனேஷியாவுடைய ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்து கல்ச்சரோட பின்னி பிணைஞ்சிருக்கு. எங்களுடைய பூர்வீகம், எங்களுடைய வரலாறு அனைத்துமே இந்து தர்மத்திலேருந்து தான் வந்திருக்கு என்பது அவர் சொன்னது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது. அதே மாதிரி தான் இன்னொரு வீடியோ ரொம்ப வைரலா இப்போ சோஷியல் மீடியால பரவிட்டு இருக்கு. அது என்னன்னா, அகைன் இந்தோனேஷியன் பிரசிடென்ட், நான் என்னோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்குள்ள ஓடுவது இந்திய ரத்தம், இந்தியன் டிஎன்ஏ தான் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. I tested my DNA and I found out I had Indian DNA. அதோட சேர்த்து இன்னும் 2 கமெண்ட் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட், எவ்ரி டைம் ஐ லிசன் டு இந்தியன் மியூசிக் மை பாடி ஷிவர்ஸ், அதாவது எனக்கு உள்ள ஏதோ ஒரு வைப்ரேஷன் உருவாகுது என்று சொன்னதோட 50% இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்திலிருந்து வந்திருக்கு என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறாரு. And that's why I think every time I hear some music, especially Indian music, I find my body moving. நான் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நிறைய பாலிசிஸை நான் ஸ்டடி பண்ணி அங்கேயிருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன். இந்தோனேஷியாவுக்கு இது பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் பதிவு செய்யறாரு. இதுக்கு முன்னாடி நேற்றுக்கு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஹோப் யூ டோன்ட் கிளைம் காப்பிரைட்ஸ், நான் உங்களை இருந்து காப்பி அடிக்கிறோம், காப்பிரைட் கிளைம் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னதற்கு மோடி ரிப்ளை பண்றாரு. இன்னைக்கு ரிப்ளை பண்றாரு, நட்பிற்கு காப்பிரைட் கிடையாது, நீங்க எங்களோட நட்புறவாக பழகுறீங்க, இதுக்கெல்லாம் காப்பிரைட் கேட்டா எப்படி, தாராளமா எங்களை பார்த்து நீங்க ரெப்ளிகேட் பண்ணலாம் என்றும் சொல்லியிருக்காரு. प्रेसिडेंट प्रबोवो ने कॉपीराइट की बात कही थी. मैं उन्हें यही कहूंगा, इस प्रेम पर, इस स्नेह पर, इस दोस्ती पर, इस आदर भाव पर किसी का कॉपीराइट हो ही नहीं सकता. प्रेसिडेंट प्रबोवो से मेरी मित्रता कॉपीराइट की सारी सीमाओं से परे है. பாரத பிரதமர் இந்தோனேஷியன் பார்லிமெண்ட்டை அட்ரஸ் பண்றாரு. இந்தோனேஷியன் பார்லிமெண்ட்ல தான் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. அதுல கிரக்ஸா அவர் பேசிய பாயிண்ட்டை கொஞ்சம் பார்ப்போம். இந்தியா மற்றும் இந்தோனேஷியா ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே சமயத்துல தான் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. இந்தோனேஷியாவுக்கு 1945, இந்தியாவுக்கு 1947. ரொம்ப காலமாகவே நம்ம காலனித்துவ ஆதிக்கத்துல இருந்தோம். சுதந்திரம் பெற்றது முதல் இப்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவுக்கு இந்தியா ஒரு நல்ல நட்புறவை பாராட்டக்கூடிய ஒரு நாடாக இருந்திருக்கிறது என்பதை பதிவு செய்யறாரு இந்தோனேஷியன் பார்லிமெண்ட்ல. அப்புறமா ஒரு ஓப்பனாக அழைப்பு விடுறாரு, இந்தியா இந்தோனேஷியா நாம் இருவரும் சேர்ந்து பல துறைகள்ல ஒன்றாக வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, வாங்க நம்ம சேர்ந்து வேலை பார்ப்போம். ஸ்பேஸ், விண்வெளி துறையிலேருந்து மேரிடைம் டெக்னாலஜி, இந்த கடல் சார்ந்த டெக்னாலஜி, இது வரைக்குமே நிறைய நம்மளுடைய நாடுகளுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்கு. நம்மளுடைய விஷன் ஒன்றாக இருக்கிறது, லட்சியம் ஒன்றாக இருக்கிறது. சோ நம்ம சேர்ந்து பயணிப்போம் என்ற அழைப்பை விடுக்கிறார் பாரத பிரதமர். फ्यूचरिस्टिक सेक्टर्स में भारत और इंडोनेशिया के बीच अनंत आकाश को छूने का सामर्थ्य है. उदाहरण के तौर पर स्पेस टेक्नोलॉजी. आज पूरी दुनिया स्पेस में भारत की क्षमता का लोहा मान रही है और भारत इसमें इंडोनेशिया को अपना नेचुरल पार्टनर मानता है. अब इस सहयोग को और आगे ले जाने का समय है. सैटेलाइट एप्लीकेशंस में हम साथ काम कर सकते हैं. भारत इंडोनेशिया में सैटेलाइट लॉन्च सुविधा विकसित करने में भी सहयोग देने के लिए तत्पर है.
அப்படியே இரு நாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் ஒற்றுமையை பட்டியலிடுறாரு. ஃபர்ஸ்ட் டெமோக்ரஸி. இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இன்னும் சொல்ல போனா மதர் ஆஃப் ஆல் டெமோக்ரஸிஸ். இந்தியாவில் தான் ஜனநாயகம் தோன்றியது என்றும் குறிப்பிட்டு விட்டு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல 3rd லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்கிறது இந்தோனேஷியா. भारत दुनिया का सबसे बड़ा लोकतंत्र है, मदर ऑफ डेमोक्रेसी है, और इंडोनेशिया दुनिया की तीसरी सबसे बड़ी डेमोक्रेसी है. இந்தியாவில் எப்படி வசுதைவ குடும்பகம் என்று நாங்கள் சொல்கிறோமோ, அதாவது உலகமே ஒரே குடும்பம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அந்த கான்செப்ட் நாங்கள் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி தான் இந்தோனேஷியாவுக்கு நீங்க ஒரு கான்செப்ட் வச்சிருக்கீங்க. ஸோ ஷேர்டு தாட்ஸ் இருக்கு. அங்கேயும் நூற்றுக்கணக்கான மொழிகள் இருக்கு. இந்தியாவிலுமே பல மொழிகள் இருக்கின்றன. भारत में सैकड़ों भाषाएं और अनेक परंपराएं हैं, तो इंडोनेशिया में भी सैकड़ों भाषाएं और अनेक परंपराएं हैं. भारत में वसुधैव कुटुंबकम का मंत्र है, तो इंडोनेशिया में भिन्ने का तुंगल इक्का का विचार है. हम दोनों ने अपने लोकतंत्र में इस विविधता को ही अपनी एकता की नींव बना लिया है. ஸோ இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு என்கிறார் பாரத பிரதமர். 1950ல இந்தியாவுடைய முதல் குடியரசு தினத்தை நாங்கள் கொண்டாடிய பொழுது அப்போது இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஒரு சிறப்பு விருந்தினர், ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவுடைய அப்போதைய ஜனாதிபதி திரு சுகர்னோ அவர்கள். ஸோ அப்போலேருந்தே இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்திருக்கு. நேரு அவர்கள் அப்போதைய பிரைம் மினிஸ்டரும் சுகர்னோ அவர்களும் சேர்ந்து உலகிற்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. சுதந்திர நாடுகள் யாருடைய தலையீடும் இல்லாம ஒரு சாவரின் நேஷன்னால அவர்களுக்கான டெசிஷனை அவங்களே எடுக்க முடியும், யாருடைய தலையீடும் இருக்கக்கூடாது என்பதை உலகிற்கு உணர்த்தினாங்க. ऑनरेबल मेंबर्स, 1950 में जब भारत ने अपना पहला गणतंत्र दिवस मनाया था, उस समारोह के मुख्य अतिथि भी राष्ट्रपति सुकर्णो ही थे, और जिसका उल्लेख अभी आदरणीय स्पीकर महोदय ने किया. और उस दौर में बांडुंग सम्मेलन में राष्ट्रपति सुकर्णो और प्रधानमंत्री नेहरू ने दुनिया को यह स्पष्ट संदेश दिया कि स्वतंत्र देशों को अपने निर्णय स्वयं लेने का अधिकार है. ऑनरेबल मेंबर्स, लोकतंत्र की ताकत क्या होती है, इंडोनेशिया ने ये रिफॉर्मेसी के जरिए दुनिया को दिखाया है. ஒரு அச்சீவ்மெண்ட்டும் செய்திருக்கு இந்தோனேஷியா. கடந்த ஒரு தசாப்தமாக பல கோடி மக்கள் பாவர்ட்டிலேருந்து, வறுமையிலேருந்து மீட்கப்பட்டிருக்காங்க இந்தோனேஷியாவில். அதே மாதிரி தான் இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிலேருந்து மீட்கப்பட்டிருக்காங்க என்பதையும் பெருமையாக சொல்றாரு பாரத பிரதமர். पिछले 2 दशकों में इंडोनेशिया की अर्थव्यवस्था तेजी से आगे बढ़ी है और करोड़ों लोग गरीबी से बाहर आए हैं. भारत का लोकतांत्रिक अनुभव भी यही कहता है. आज भारत दुनिया की सबसे तेजी से बढ़ती अर्थव्यवस्था है, और हमारे यहां भी पिछले 1 दशक में 25 करोड़ से ज्यादा भारतीय गरीबी से बाहर आए हैं. और इसलिए मित्रों, जब भारत और इंडोनेशिया साथ खड़े होते हैं तो दुनिया का ये विश्वास मजबूत होता है कि लोकतंत्र अवसर देता है, लोकतंत्र विश्वास देता है, और लोकतंत्र भविष्य बनाता है. இந்தியாவோட தலைநகர் டெல்லி மற்றும் இந்தோனேஷியாவுடைய தலைநகர் ஜகார்த்தா, இதற்கிடைப்பட்ட தூரம் வேணா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கலாம். ஆனா
இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில வெறும் 150 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். 150 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாரு. இது எப்படின்னா, இந்தியாவுக்கு சொந்தமான ஐலாண்ட்ஸ் நிறையா வந்து இந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால்ல இந்தியன் ஓஷன்ஸ்ல இருக்கு இல்லையா, ஸோ அதற்கும் இந்தோனேஷியாவுடைய எல்லைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 150 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ வெறும் 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டுமே கொண்ட இரு நாடுகள் இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இதுவரைக்கும் ஹிஸ்டரியிலையும் சரி இனிமேலும் ஃபியூச்சர்லையும் சரி ரொம்ப நட்புறவோட சேர்ந்து நாம் பயணிப்போம் என்று பாரத பிரதமர் கூறியிருக்கிறார். हमारी राजधानियां भले ही हजारों किलोमीटर दूर हो, लेकिन समुद्र में हमारे बीच केवल 150 किलोमीटर की ही दूरी है. दूसरे देशों में समुद्र भले ही सीमाओं और दूरियों का कारण रहा हो, लेकिन भारत और इंडोनेशिया के बीच समुद्र दूरी का प्रतीक नहीं रहा. समुद्र हमारे बीच एक सेतु है. ये हमारे साझा भविष्य का केंद्र है. அடுத்த ஒரு முக்கியமான அறிவிப்பு, இந்தியா இந்தோனேஷியா பார்ட்னர்ஷிப்போட அடுத்த கட்டம் நியூ எரா என்று அறிவித்துவிட்டு த கங்கா மகாகாம் விஷன் என்று ஒரு பட்டியல் சொல்றாரு. எதிரெல்லாம் நம்ம வந்து சேர்ந்து வேலை செய்யணும் என்றால், ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷனல் கனெக்ட், இந்தியாவுடைய சிவிலைசேஷனும் சரி இந்தோனேஷியாவுடைய சிவிலைசேஷனும் சரி ரெண்டுத்துக்கும் ஒரு பிணைப்பு இருக்கிறது. ஸோ வி ஷுட் ஸ்டார்ட் சிவிலைசேஷனல் டைலாக் என்று பதிவு செய்கிறார். ரெண்டாவது ஷேர்டு டெவலப்மெண்ட், எங்களுடைய விக்சித் பாரத் என்ற கனவாக இருக்கட்டும், உங்களுடைய வளர்ச்சியடைந்த இந்தோனேஷியா என்ற கனவாக இருக்கட்டும், ரெண்டுமே வில் இன்டர்செக்ட். ஸோ நாம் சேர்ந்து வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கான நம்மளுடைய ஜேர்னில ஒன்றாக பயணிப்போம் என்றும் அழைப்பு விடுறாரு. மூன்றாவது ஷேர்டு டெவலப்மெண்ட், நிறைய துறைகள்ல நம்மளுடைய டெவலப்மெண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து சிமிலராக இருக்கின்றது. ஸோ வி ஷுட் ஷேர் அவர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறாரு. நான்காவது செக்யூரிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ட்ரஸ்ட், இந்தோ பசிபிக் ரீஜன்ல மற்றும் இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் உண்டான இந்த நட்புறவு மற்றும் ஒன்றாக சேர்ந்து வேலை பார்த்தால் இந்த ரீஜன்ல நம்ம ரெண்டு பேருமே மிகப்பெரிய சூப்பர் பவராக வரலாம் என்று பாரத பிரதமர் சொல்றாரு. ஸோ அடுத்ததாக மேரிடைம் ப்ராஸ்பெரிட்டி, ஸோ கடல் சார்ந்த இந்த துறையில பார்த்தீங்கன்னா இரு நாடுகளும் வலுப்பெற வேண்டும். அஞ்சாவது வாய்ஸ் ஆஃப் த குளோபல் சவுத், ஆல்ரெடி இந்தியாவை வந்து வாய்ஸ் ஆஃப் த குளோபல் சவுத் என்று பல நாடுகள், பூட்டான் உட்பட பல நாடுகள் நம்மளை வந்து ஏறெடுத்து பார்க்கிறாங்க. அதே மாதிரிதான் இந்தோனேஷியாவும் ஜனநாயகத்திற்கான ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும், உலகத்துல இந்த வளரக்கூடிய பொருளாதார நாடுகளுடைய வாய்ஸாக நாம் இருக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் இந்த 5 பாயிண்ட்டை முக்கியமா குறிப்பிட்டு சொல்றாரு. த நியூ எரா ஆஃப் இந்தியா இந்தோனேஷியா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற தலைப்பு கீழே. ஸோ பார்லிமெண்ட்ல தன்னுடைய உரையை முடிச்சுட்டு இந்தியன் டயஸ்போராவை அட்ரஸ் பண்றாரு. இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட மக்கள் அவங்களிடையே உரையாற்றும் போது என்ன பேசியிருக்காரு என்பதையும், அடுத்து இந்த பிரம்பனான் டெம்பிள் என்ற ஒரு கோவில மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் இந்தோனேஷியாவில் புதுப்பிக்க போறாங்க என்று போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பற்றியுமே அடுத்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ஸோ தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் இந்த பாரத பிரதமருடைய ஸ்பீச்சஸை தமிழில் மொழியாக்கம் செய்து வெளியிட்டிருக்கிறதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தொடர்ச்சியாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம். வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.